அச்சா என்ன செய்கிற இன்னைக்கு? என்ன சமையல்? கருப்பு உளுந்து கஞ்சி. கருப்பு உளுந்து கஞ்சா? ஆமாம். மத்தியானம் சாப்பிட போகிறேன், அதுக்கு போய் கருப்பு உளுந்து கஞ்சி வைக்கலாமா? இடுப்பு வலி சொன்னல. ஆமாம், இடுப்பு வலின்னு தான் சொன்னேன். இடுப்பு வலி சரியாயிடும் கருப்பு உளுந்து கஞ்சி சாப்பிட்டா. இது என்னது? வெல்லம். வெல்லம் காய்ச்சி வரப்போ ஃபஸ்ட்டு வெள்ளத்தை காய்ச்சணுமா? ஆமாம். காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மண் எதுனா வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே செய்யலாம். சரி. இது கருப்பு உளுந்து நல்லா அரிசி போட்டு என்ன அரிசி போடணும்? நம்ம சாப்பாடு அரிசி போட்டுக்கலாம், ரேஷன் அரிசி போட்டுக்கலாம், இது வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் வீட்டில். சரி. இன்னொரு நாளைக்கு இது எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போடுறேன். ஓகே. இப்போ இது நல்லா காஞ்சிச்சா? இது நல்லா வெள்ளம் நல்லா இதுவாயிடுச்சா? ஆமாம், கொதிக்குது. வெள்ளம் கரைஞ்சிச்சு. கரைஞ்ச உடனே இது நல்லா தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிறோம்ல, நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சு அதை ஊற்றணும். அதை ஊற்றிட்டு பாஸ்டில் வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அது கொதிக்கும். அப்படி கொதிக்கும் வருதுல்ல, அப்படியே மேலே வருது. கொதிக்குது. கை விடாமல் நல்லா கலரணும். ஓ, கலர்னே இருக்கணுமா? ஆமாம், இல்லைன்னா தீஞ்சிடும். தீஞ்சிடும், கட்டி கட்டி ஆகிடும். இப்போ கொதிக்குதா அந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு. ஆமாம், இது நல்லா அப்படியே கலர்னே இருக்கணும், கை விடாமல் கலரணும். கலரணும்னா நம்ம 2 பேர் சாப்பிட போகிறோன்றதால இவ்வளோ கட்டி, இந்த அளவுக்கு கட்டி இருந்தால் போதும். சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா? ஆமாம், ரொம்ப நல்லது. இடுப்பு வலியெல்லாம் சரியாயிடுமா? இடுப்பு வலி சரியாகும். ஒல்லியாக இருக்கவங்க? ஒல்லியாக இருக்கிறவங்க வெயிட் போடுவாங்க, கொஞ்சம் கண்ணெல்லாம் புசு புசுன்னு வரும். வெயிட் போகிறவங்க ஒல்லி ஆவாங்களா? அது முடியாது. அது முடியாது. சான்ஸே இல்லை. கொஞ்சம் ஷைன் ஆகலாம் அது சாப்பிட்டாக்கா, அழகா. ரொம்ப நல்லது இது சாப்பிட்டா. அடுத்தது தேங்காய் போடணும். தேங்காய் போடணுமா? தேங்காய் என்ன பண்ணி வச்சிருக்கிற? தேங்காய் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எனக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் இருந்தால் தான் பிடிக்கும், அதனால கொஞ்சமாக தேங்காய் ஏலக்காய் இப்போ இது அதில் போடணும். ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. ஓ, மேலே அப்படியே பதமாக தூவணும். அப்படியே பரப்பரன்னு தூவணுமா? தூவி இப்போ 4 ஏலக்காய். ஒரு ஊத்தாப்பத்தை கொண்டு வாங்க. தேங்காய் வேகிறதுக்கு 2 செகண்டு. ஆமாம், தேங்காய் பச்சையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடலாம். ஏன் ஆஃப் பண்ணிட்டு? அவ்வளோதானா? அவ்வளோதான். தேங்காய் வேணும்னா நெய்யில் வறுத்தும் போடலாம். நம்மளுக்கு நெய் பிடிக்காதுன்றதால அப்படியே அதிலே ஸ்ட்ரைட்டாக போட்டு சாப்பிட்றோம். ஓகே, அப்படியே சாப்பிட்லாம். தேங்காய் வந்து நெய் வாசனை பிடிக்கிறவங்க நெய்யில் வறுத்து இதில் போட்டு கலந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பச்சையாக இருந்தால் பிடிக்கும் சாப்பிடும்போது, அதனால் நான் நெய் சாப்பிட மாட்டோம் நம்மன்றதால இதுனா தேங்காய் அதிலே வெந்துடும். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் போட்டுக்கிடுவேன். ஓகே, அவ்வளோதான். முடிஞ்சிச்சா? அவ்வளோதான், 5 நிமிஷம். காலையில் டிஃபன் இட்லி தோசைலாம் செய்யாமல் டப்புன்னு பசி எடுக்குதா, உளுத்தம்பருப்பு கஞ்சி மாவு இருந்தா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம்ல? உளுத்தம்பருப்பும் அரிசியும் அரைக்கலாம். சாப்பிட்டு பாரு. சூடாக இருக்குது. ஆறட்டும், அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் வெல்லம் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அழகாக இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து வெல்லம் கம்மியாக தான் சேர்த்திக்கலாம், அதனால் நல்லா இருக்குது. நான் இதுதான் இடுப்பு வலிக்கு நான் சாப்பிட்றது. நீங்களும் அதே மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஏன்னா எனக்கு இடுப்பு வலிக்கு சரியாகும். இது சாப்பிட்டா எந்த வலியும் வரல. உங்களுக்கும் அதே மாதிரி சாப்பிட்டு பதில் சொல்லுங்கள். இது உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மத்தியானம் சாப்பிட்றது இதுதான் நான் சாப்பிட்றேன். மதியம் காலையில் சாப்பிடலாம், நைட்டும் சாப்பிட்லாம், மத்தியானமும் சாப்பிட்லாம். ஆனால் 3 வேளையில் 1 வேளை மட்டும்தான் இது சாப்பிடணும்.
இது வந்து காலையில் ஏஞ்ச உடனே டிஃபனுக்கு பதிலாக இது சாப்பிட்டாதான் இது பவர். அது மதியம் நைட்லாம் சாப்பிட்டா பசி அடங்குமே கண்டி அதோட வேலை சரியாக காட்டாது. காலையில் தான் சாப்பிட்ணும். இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்றதால இருந்த 4 பொருளை வச்சு சிம்பிளாக உனக்கு கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். நல்லா இருக்குதா? சிம்பிளாக செஞ்சு வச்சா சாப்பாடு செய்ய சொன்னா எனக்கு கஞ்சி செஞ்சு வச்சேன். காலையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீ காலையில் இடுப்பு வலின்னு தானே சொன்னேன், அதனால தான் நான் இடுப்பு வலின்னு சொன்னேன். சரி மதியம் கஞ்சி செஞ்சிடலான்னு சொல்லி நான் செஞ்சேன். சரி பரவாயில்ல, நல்லா இருக்குது, நான் சாப்பிட்றேன். ம்